Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 11ஆம் தேதி ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை எமது தளத்தின் மீனாம்பிகை அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு நிகழ்வாக திருவாளர் திருநாவுக்கரசு ஐயா ஆஸ்திரேலியாவில் இருந்தும், திருமதி கலைவாணி ஏகானந்த ராஜா ஜெர்மனியில் இருந்தும் இடந்தரும் ராகங்களின் கான காலம் என்ற தலைப்பிலே அவர்கள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வருகின்றார்கள். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இரவு 9:30 மணிக்கு பிரித்தானிய நேர கணிப்பின்படி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெற உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டிக் கொண்டு இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு மீனாம்பி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது. வணக்கம். தியானம் ஓர் பொக்கிஷம். நாம் எப்போது ஓர் அளவேனும் பக்குவநிலை அடைகிறோமோ அப்போதுதான் எமக்கு தியானத்தை பற்றிய தேடுதல் வரும். நாம் அத்தியானத்தை எங்களோடே வைத்திருக்கலாம், யாரும் களவெடுக்கவும் முடியாது. எந்த நாட்டுக்கும் நாங்கள் போகைக்கே எடுத்து செல்லலாம். அவ்வளவு ஒரு பெருமதியான பொக்கிஷத்தை நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறோம். இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் ஓர் விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணக்கால் போட்டு இருக்கலாம். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர் அவற்றை கலற்றி வையுங்கள். கண்களை இலேசாக மூடிக்கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து வைத்து கொள்ளுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து கொள்ளுங்கள். இப்போது சுவாசத்தின் மேல் கவனம், அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் கவனியுங்கள். சுவாசம்தான் உங்கள் குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும், ஆனால் அவற்றை கவனியாது மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நாம் அனைவரும் 30 நிமிடங்கள் இசை தியானம் செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு அருமையான ஒரு இசை வழங்கப்படும். நாம் அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை இலகுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும்
ஒருங்கிணைந்து ஓர் அருமையான கூட்டு தியானம் செய்வதற்கு 30 நிமிடங்கள் கைதலை தட்டிக்கொள்வோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் இணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஓர் கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நாடு, நகரம், உலகம், பிரபஞ்சனம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய வசதிகளை செய்து கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை இத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைத்து தியானிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். அத்துடன் இன்று இத்தலத்துக்கு பதாதைகளையும் வழங்கி இசையையும் வழங்கிய வானாஜே மாஸ்டர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்தலத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். இத்தலத்தின் சார்பாக கூறுகின்றோம். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. மிகவும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைத்தமைக்காக தளத்தின் சார்பில் உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த தியான தளத்தினை 3 வேளையும் அயராது தங்கள் முயற்சியால் நடத்தி வரும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சி இசை கான குயில்கள் என்றும் சொல்லலாம், ஜாம்பவான்கள் என்றும் சொல்லலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து திருவாளர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களும் திருமதி கலைவாணி ஏகானந்த ராஜா அம்மா ஜெர்மனியில இருந்து இருவரும் பங்கு பெற்றுகின்றார்கள். தலைப்பு இதந்தரும் ராகங்களின் கான காலம். நான் நினைக்கிறேன் ஒரு இசை சமராக இருக்க போகின்றது. இவர்களுடைய அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்களிடம் நான் இப்பொழுது இந்த தளத்தை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, கலைவாணி அம்மா, திருநாவுக்கரசையா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அழகாக இந்த மேடையை அலங்கரிக்கவும். நன்றி. நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தியான தளத்தில் எனக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இடமளித்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்தில் இந்திய நிகழ்ச்சியில் எனக்கு உறுதுணையாக சில பாடல்களை பாடுவதற்கு என்னுடன் இணைவதற்கு தனது சம்மதத்தை தெரிவித்த சிட்னியிலிருந்து திரு பாலா திருநாவுக்கரசு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். இதன் முன்னிய நிகழ்ச்சிகளில் நாம் இந்த ராகங்களின், அதாவது கர்நாடக இசையில் பயன்படுத்தும் ராகங்களை நாம் இந்த ராகங்கள் உடல் நலத்துக்கும் உளநலத்துக்கும் எப்படி பயன்படுகின்றன என்பதை பார்த்தோம். அதே போல நோய்களை தீர்க்கும் ராகம், என்னென்ன நோய்களை என்னென்ன ராகங்கள் தீர்த்து வைக்கின்றது என்பதை பார்த்தோம். அதை விட என்னென்ன உணர்வுகள் சம்பந்தமான ராகங்களை பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் இதற்கு முன்னிய நிகழ்ச்சியில் நான் பார்த்தது பாட வேண்டிய கானகால ராகம். அதாவது இந்த அருமையான இந்த ராகங்களை இசையில் பயன்படுத்தும் இந்த ராகங்களை பாடுவதற்கு என்னென்ன பாடல்களை நாங்கள் என்னென்ன நேரத்தில் பாட வேண்டும் என்ற ஒரு கானகாலம் இருக்கிறது. அதாவது அந்த ராகத்தை ஒரு எந்த நேரத்திலும் பாடலாம். எல்லா ராகமும் எந்த நேரத்திலும் பாடக்கூடிய ராகங்கள் தான். ஆனாலும் சில ராகங்களை சில நேரங்களில் பாடும் பொழுது கூடுதலான லைப்பை, அதாவது மன சந்தோஷத்தை அல்லது உணர்வுகளை
கூடுதலாக தூண்டுகின்றது. ஆகவே தான் இந்த கான காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கான காலம் ராகத்தை பாட வேண்டிய நேரங்கள். ஹம், நாம் இப்போ சென்ற முறையில் பார்த்தது காலை அதிகாலை 4 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை பாடக்கூடிய ராகங்கள் என்னென்ன நேரங்கள் என்னென்ன ராகங்களை பாடினால் இனிமையாக இருக்கும் என்று நாம் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஹம், அதாவது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் கான காலம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. என்னென்ன நேரங்களில் என்ன ராகங்கள் பாடலாம் என்று இரண்டு மணித்தியாலத்துக்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இந்த விடயத்தில் இன்று நாம் பார்க்கிறோம் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை மதிய நேரம் பாடக்கூடிய ராகங்களை பார்த்தோமானால் பூர்ண ரவி சந்திரிகா, முகாரி, மத்தியமாவதி, நீலாம், ஸ்ரீராகம் போன்ற ராகங்கள் இந்த மதிய நேரத்தில் பாட இனிமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ராகங்களில் ஒரு ராகத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது மத்தியமாவதி ராகத்தை பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பழமை வாய்ந்த ராகம், ஒரு பழமையான ராகம் தான் இது. இது பன்னிசையில் கூட இந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பன்னிசையில் இந்த ராகத்துக்கு செந்துருத்தி என்று பெயர். செந்துருத்தி எனப்படுவது இந்த ராகம். எப்பொழுதும் பாடலாம். அதாவது மங்களகரமான ஒரு ராகம். மங்களம் பாடும்பொழுது அநேகமாக நிகழ்ச்சிகளின் முடிவில் நிகழ்ச்சிகளின் இறுதியாக மங்களம் பாடுவது, அதாவது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா அப்படி திருப்பல்லாண்டு பாடுகின்ற பொழுது மந்திரத்தையும் இந்த கடைசியாக இந்த ராகத்தில் பாடுவது வழக்கம். மனதுக்கு மகிழ்ச்சி தரும் ராகம், ஒரு உற்சாகத்தை தரும் ராகம். அதனால்தான் மதிய நேரத்தில் இந்த ராகத்தை 12 மணியிலிருந்து 2 மணி வரை பாடுகின்ற பொழுது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ராகம். இந்த ராகத்தில் ஒரு பன்னிசை பாடலை பார்ப்போமானால் மீளடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாவே மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாதிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாதிருப்பேர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. இந்த ராகத்தில் ஒரு தேவாரத்தை இப்ப பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு அழகான ஒரு கீர்த்தனம். இது ஊத்துக்காடு சுப்பிரமணியர் வெங்கட சுப்பிரமணியர் இயற்றிய ஒரு பாடல். நீங்கள் அநேகமாக கேட்டிருப்பீர்கள் இந்த பாடலை. இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு இதுதான் இந்த ராகம் என்று ஞாபகத்தில் வரும். அந்த நேரங்களில் கேட்கின்ற பொழுது உற்சாகமாக இருக்கும். ஆடாது அசங்காது வா கண்ணா, ஆடாது அசங்காது வா கண்ணா, உன்னாடலில் ஈரழு புவனமும் அசைந்து அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ நாடலில் ஈரழு புவனமும் அசைந்து அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா. ஆடலை காணதில்லை அம்பலத்திறைவனும் உன் ஆடலை காணதில்லை அம்பலத்திறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தான் ஆதலினால் திருதாதவனே ஒரு மாமயிலிறகனி மாதவனே, ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமயிலிறகனி மாதவனே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. இந்த பாடலும் மத்தியமாதி ராகத்தில் அமைந்திருக்கிற இந்த கீர்த்தனம். இதை விட நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் ஒரு
ஐயப்பன் பாடல். ஹரிவரார்ச்சனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிவராட்சயம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இது இந்த கீர்த்தனை இப்பொழுது நாங்கள் பார்த்தது ஒரு ஐயப்பன் பாடல். இதுவும் இந்த ராகத்தில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது பாலா மாஸ்டரை ஒரு பாடல், இந்த ராகத்தில் ஒரு பாடலை தருவர். அவரை அழைக்கின்றேன். நன்றி. இணைந்திருக்கும் எனது அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் நன்றியும். கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா, கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா, நீயே கதிய. அன்மியூட் பண்ணுங்க பாலா மாஸ்டர், அன்மியூட் பண்ணணும். இட் வாஸ் அன்மியூட்டட். கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா, கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா. அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருட்திறம் உடையவளே, அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருட்திறம் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உனை அன்றே துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலை வடிவாய் திகழும் நின்றிரி கோயிலிலே, கலை வடிவாய் திகழும் நின்றிரி கோயிலிலே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே, செம்பவளமே நிவண்ண மகிழும் உமையவளே, செம்பவளமே நிவண்ணன் மகிழும் உமையவளே, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா அம்மா அம்மா. நன்றி, நன்றி மாஸ்டர். ஆம், இது ஒரு பக்தி பாடலாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த ராகத்தை திரை இசையிலும் இந்த ராகத்தை அநேகமானவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். திரை இசை பாடல்கள் பல இந்த ராகத்தில் காணப்படுகின்றன. அதில் நாம் இப்பொழுது ஒரு பாடலை பார்க்கலாம், சிறிய பகுதியை. ஆகாய கங்கை
பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் குங்குமத்தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். இந்த பாடல் கூட இந்த மத்தியமாவதி ராகத்தில் அமைந்திருக்கின்றது. ஆம், நாம் அடுத்ததாக 2 மணியிலிருந்து மாலை 2 மணியிலிருந்து 4 மணி வரை பாடக்கூடிய ராகங்களை பார்க்க போகின்றோம். இந்த ராகங்களில் நாட்டை குறிஞ்சி, ஹம்சானந்தி, உதய ரவிச்சந்திரிகா இந்த இப்படியான ராகங்கள் இந்த இந்த மூன்றும் தான் என்று இல்லை, அதிகமான ராகங்கள் இந்த இருக்கிறது. நான் அதில் சில ராகங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த ராகத்தில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட ராகம் மதியத்தில், அதாவது 2 மணியிலிருந்து 4 மணி வரை பாடக்கூடிய ராகமாக இந்த ராகம் ஹம்சானந்தி ராகம் மனநிலையை சமப்படுத்தும் ராகம். அதாவது சோக உணர்விலிருந்து விடுபட, ஏக்கம், தவிப்பு போன்ற இந்த உணர்வுகளிலிருந்து ஒரு சமப்படுத்தக்கூடிய ஒரு ராகம் இது. இந்த ராகத்தை மாலை 2 மணியிலிருந்து 4 மணி வரை கேட்கும்போது ஒரு சுவை, அதாவது கருணை சுவை கருணையை வெளிப்படுத்தும் ராகம் என்று சொல்லலாம். இந்த ராகத்தை ஹிந்துஸ்தானியில் பூர்வ சோகினி என்று சொல்வார்கள். பூர்ஜ சோகினி என்று சொல்லப்படுவது இந்துஸ்தானியில் இந்த ராகத்தை, அதாவது ஹம்சானந்தி ராகத்தை. இந்த ராகத்தில் நாம் இந்த உருப்படிகளை பார்ப்போமானால், முதலில் இதை பன்னிசையிலும் இந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ராகத்தில் ஒரு திருப்புகழை பார்ப்போம். நிறைமதி முகம் என்னும் மொழியாலே நெறிவிழி கண என்னும் நிகராலே உறவுகள் மாடவர்கள் உறவாமோ உனதிருவடியினை அருள்வாயே மறைபயில் அறிதிரு மறுகோடே மறுவல அசுரர்கள் உலகால குறமகள் தனை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே குருமலை மருவிய பெருமாளே. இந்த ராகத்தில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒரு அம்புஜம் கிருஷ்ணன் பாடிய ஒரு கீர்த்தனை, கர்நாடக இசையில் பாட ஒரு கீர்த்தனை ஒன்று. சொல்லித்தான் தெரியுமோ உனக்கு சொன்னால் கருணை வருமோ, சொல்லித்தான் தெரியுமோ உனக்கு சொன்னால் கருணை வருமோ, என் மனநிலை சொல்லித்தான் தெரியுமோ உனக்கு சொன்னால் கருணை வருமோ, என் மனநிலை சொல்லித்தான் தெரியுமோ. அல்லும் பகலும் முன் அழகு குரு காண, அல்லும் பகலும் முன் அழகு குரு காண ஆசை கொண்டே வழி பார்த்திருப்பதை, ஆசை கொண்டே வழி பார்த்திருப்பதை நான் சொல்லித்தான் தெரியுமோ உனக்கு சொன்னால் கருணை வருமோ, நவிலும் நாவுக்கின்பம் தோன்றுதே நிறைந்து நெஞ்சத்திருள் விலகுதே ராம, நவிலும் நாவுக்கின்பம் தோன்றுதே நாம
நாமம் நிறைந்து நெஞ்சத்தீருள் விலகுதே. கரைந்துள்ளம் கண்ணில் பலிக்குதே. கரைந்துள்ளம் கண்ணில் பலிக்குதே. உனை நினைந்துமே மெய்யினி சீலிக்குதே. நினைந்துமே மெய்யினி சீலிக்குதே. சொல்லித்தான் தெரியுமோ உனக்கு சொன்னால் கருணை வருமோ. ஓ, அருமையான ஒரு ராகம், மிக உணர்வுபூர்வமான ஒரு ராகம். இந்த ராகத்தில் ஒரு அருமையான பாடல், திரை இசை பாடல் ஒன்றை பாலா மாஸ்டர்கள் தருவர். காலையும் நீயே மாலையும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்று நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்று நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, ஆ ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, அருள் வடிவாகும் தெய்வமு நீயே, அருள் வடிவாகும் தெய்வமு நீயே, ஆலையும் நீயே மாலையும் நீயே, காற்று நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, பாலில் விழுந்த பழங்களைப் போலே, பாலில் விழுந்த பழங்களைப் போலே, பருவமுருவம் நிறைந்தவள் நீயே, பாலில் விழுந்த பழங்களைப் போலே, பருவமுருவம் நிறைந்தவள் நீயே, மனதினில் மேடை அமைத்தவள் நீயே, ஆ, மனதினில் மேடை அமைத்தவள் நீயே, மங்கள நாடகமாட வந்தாயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. நன்றி மாஸ்டர், நன்றி. அழகான ஒரு பாடல் இது. இந்த இந்த பாடலை அடுத்து இதை போல நீங்கள் நிறைய அந்த பாடல் இந்த ராகத்தில் அமைந்திருக்கின்றது. நீங்க கேட்கின்ற பொழுது இந்த ராகம் ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரலாம். அதுக்காகவே சில கொஞ்சம் கொஞ்சம் பாடி காட்டுகின்றோம். மாசில்லா இதயம் மேலிடவாராய், மாசிலா இதயம் மேவிடவாராய், மது நிலை தவழ்ந்திடும் புது நிலை பாராய், மது நிலை தவழ்ந்திடும் புது நிலை பாராய், மன ஊஞ்சல் ஆடுவோம் உல்லாசமாய்,
சல்லாபமாய் தேசுளாவுதே தேன்மலராளே தென்றலே காதல் கவி பாடுதே விளையாடவே தேசுளாவுதே தேன்மலராளே. இந்த பாடல் இந்த ராகத்தில், அதாவது ஹம்சானந்தி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அடுத்த 2 மணி நேரம், அதாவது அஸ்தமனம் என்று சொல்லலாம், 4 மணியிலிருந்து 6 மணி வரை அஸ்தமனம். இந்த நேரத்தில் பாடக்கூடிய ராகங்களை கேட்போமானால் பூர்வ கல்யாணி, கல்யாணி, வசந்தா போன்ற ராகங்களை இந்த மாலை நேரத்தில் கேட்க இனிமையாக இருக்கும். இதில் நாம் இன்று எடுக்க போவது கல்யாணி ராகம். அந்த கல்யாணி ராகம் ஒரு மங்களகரமான ராகம், ஒரு பக்தி பூர்வமான ராகம். இந்த ராகத்தை ஒரு பிரசித்தி பெற்ற ராகம். எல்லோரும் கேட்டு நிறைய கேட்டிருக்கிறீங்கள் இந்த ராகத்தை எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்த ராகம். ஆனால் சிலருக்கு இந்த பாடல்கள் இந்த ராகத்தில் அமைந்தது தெரியாமலே ரசித்திருப்பீர்கள். ஆகவே சில பாடல்களை நாங்கள் இப்பொழுது பாடி காட்டலாம். இந்த ராகத்தை இந்துஸ்தானியிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்துஸ்தானியில் யமன் தாட் என்று சொல்லப்படுகின்ற ராகம் இந்த ராகம். கங்கேரி நாட்டிலும் இந்த ராகம், கல்யாணி ராகத்தை பயன்படுத்துகின்றார்கள். பன்னிசையில், அதாவது தேவாரம், திருப்புகழ் போன்றவற்றையெல்லாம் இந்த ராகத்தில் பாடலாம். கல்யாணி ராகத்தில் கர்நாடக இசையில் பல கீர்த்தனங்கள், அனைத்து வாக்கியக்காரர்களும் இந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இசையமைப்பாளர்கள், அதாவது திரைப்படங்களில் இசையமைப்பாளர்கள் இந்த ராகத்தை நிறையவே பயன்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் இருக்கின்றன. இப்பொழுது நாம் ஒரு திருப்புகழை பார்ப்போமானால், தமரும் அமரும் அணையும் இனிய தனமும் அரசும் மயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எறியாதே காமல விமல மரகரமணி கனகமருவும் இருபாதம் கருத அருளி எனது தனிமை களிய அறிவு தர வேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் திருமி மணவாளா அமரரிடரும் அபுணருடலும் அழிய அமர்சை தருவோனே அறமும் நிறமும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே அறமும் நிறமும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே. இது ஒரு திருப்புகழ். அடுத்து நாம் அதாவது எமது நாட்டின் வாக்கியக்காரர், அதாவது வீரமணியா அவர்களுடைய ஒரு பாடலை பார்க்கலாம். இது கல்யாணி ராகத்தில் மிக அருமையாக அமைந்துள்ளது. ஒரு கீர்த்தனை. சரிகம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருப்புருவம். சரிகம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம். சரிகம பத நிசா கரமலர் வீணையில் கல்யாணி ராகம் கரமலர் வீணையில் கல்யாணி ராகம் ஸ்வரலய சங்கீத தாள பிரசாதம் கரமலர் வீணையில் கல்யாணி ராகம் ஸ்வரலய சங்கீத
செய்த தாள பிரசாதம் சரிகம பத நிசா இசை வடிவம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம் பாவலருள்ள மதில் பரதமருள் வாழ்வாணி பாவரகத்தாள பரபிரம்மஸ்வரூபிணி பாவலருள்ள மதில் பரதமருள் வாழ்வாணி பாவரகத்தாள பரபிரம்மஸ்வரூபிணி நாவலர் போற்றிடும் ஆ, நாவலர் போற்றிடும் நாமகள் கலைவாணி நாவலர் போற்றிடும் நாமகள் கலைவாணி நாவினில் அருளுவாள் நாடி நல்குமெந்தாய் நாவினில் அருளுவாள் நாடி நல்குமெந்தாய் ஹரிகம பதனிசா இசை வடிவோம் அன்னை சரஸ்வதி தேவியின் திருவுருவம். இது ஒரு கல்யாணி ராகத்தில் அருமையான ஒரு கீர்த்தனம். இதனைத் தொடர்ந்து மாஸ்டர் பாபு மாஸ்டர் ஒரு கல்யாணி ராகத்தில் அருமையான ஒரு பாடலை திரை இசை பாடலாக இருந்தாலும் ஒரு அருமையான பாடல் இது தருவார். ஜனனி ஜகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினே பரிபூரணினே ஜகத்காரணினே பரிபூரணினே ஜகத்காரணினே பரிபூரணினே ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி 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 ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலோ பிடைவாகனமோ சடைவார் குழலோ பிடைவாகனமோ கொண்ட நாயகனில் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினே பரிபூரணினே ஜகத்காரணினே பரிபூரணினே ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சன்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சன்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்குழலே மலை மாமகளே தொழும் பூங்குழலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ
ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல தோத்திரங்கள் தர்மசாத்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணி நேத்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணி நேத்திரங்கள் சக்தி பீடமும் நீ சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி 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 ஜனனி. நன்றி நன்றி மாஸ்டர். அருமையான இந்த ராகத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னமும் பாட கேட்கணும் போல தோன்றும். தொடர்ந்து இந்த ராகத்தையே நீங்க கேட்கணும் போல தோன்றும் என அனைவருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த ராகத்தில் இன்னும் ஒரு பாடலை நான் தருகிறேன். நாங்கள் இன்னும் ஒரு ராகத்தை எடுத்திருந்தேன். அதாவது இரவு 12 மணிக்கு, அதாவது இரவு 8 மணிக்கு பின்பு பாடுற ராகத்தை எடுத்திருந்தேன். ஆனால் அடுத்த வாரத்தில் அடுத்த முறை அந்த ராகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த ராகத்தில் ஒரு கல்யாணி ராகத்தில் ஒரு இன்னொரு பாடலை பாடி நிறைவுக்கு கொண்டு வரலாம். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குரலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மீதந்தே காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, பசு அறியும் அந்த சிசு அறியும் பாலை மறந்து அந்த பாம்பறியும், பசு அறியும் அந்த சிசு அறியும் பாலை மறந்து அந்த பாம்பறியும் வருந்தும் உயிர்க்கு வருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும், இசை இருந்தும் முகம் மலர்ந்து மருந்தாகும், இசையின் பயனே இறைவன் தானே காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, ஆதார சுதி அந்த அன்னையன் பேன் அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை என்பேன், ஸ்ருதிலயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு என்று
பாமரி கரிக ரிக நிததனி பாமரி கரிக ரிக நிததனி நிரிக ரிக மக மத மத நித்த நிரித்த நிரித்த சாசா நிரிச நிதனி நீ நீ தச நித மதா சாசா நிரிச நிதனி நீ தச நித மதா தானி மத மத சனித மகரி காட்டில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக ஆ, அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாள் நடந்தாள் அலை போல் மீதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. நன்றி. அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு செவிமடுத்து கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடம் ஏதாவது கேட்க இருந்தால், அதாவது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க இடம் விட்டு நகர்கிறேன். அடுத்த முறை வாரங்களில் தொடர்ந்து நாம் மிகுதி நேரம், அதாவது 8 மணிக்கு பின் இரவு 12 மணி வரை உள்ள ராகங்களை பார்க்கலாம். இன்று இந்த நிகழ்ச்சியில் எனக்கு என்னுடன் பாடி சிறப்பித்த மாஸ்டர் பாலா மாஸ்டர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய மிக்க நன்றி. சொல்லுங்க. உலக சமாதான குழுவின் ஒருங்கிணைப்பாளராகிய திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணியதற்கு முதற்கண் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் இணைந்து அயராது உழைத்து வரும் திருமதி கலைவாணி அவர்களுக்கும் எனது மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. உங்களுடைய அருமையான இந்த கானங்கள், அதாவது கான காலங்கள் என்று மிக அழகாக பிரித்து நீங்கள் அழகாக கூறுகின்றீர்கள். அதுக்கு முதல்ல நாங்கள் 30 வினாடிகள் கைகளை தட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது கருத்துக்களுக்கு செல்லலாம். முதலிலே நான் எங்களுடைய தளத்தினுடைய கான சரஸ்வதி அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி, அதாவது கலைவாணி டீச்சரும் திருநாக்கரசு மாஸ்டரும் மிகவும் அருமையாக நடத்தினார்கள். 2 பேரும் அருமையான, அதாவது மதியம் 12 மணியிலிருந்து அஸ்தமனம் வரையும், அதாவது 6 மணி வரையிலான பாடல்களுக்கு, அதாவது மத்தியமாவது ஹம்சத்வனி கல்யாணி, இந்த 3 ராகத்திலேயே எத்தனையோ பாட்டுகள் பாடியிருந்தார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. இருவரும் நன்றாகத்தான் பாடினார்கள். இந்த ராகங்களின் சாயல்களை நன்றாக எடுத்து காட்டினார்கள். 2 பேருமே நன்றாக ஒவ்வொரு பாட்டும் இந்த கல்யாணி என்று கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் எல்லா ராகத்தின் பாவத்தையும் அருமையாக எடுத்து பாடினீர்கள். மிக்க மிக்க நன்றி. மீண்டும் நாங்கள் உங்களை இந்த இதனூடாக மிச்ச ராகங்களையும், அதாவது நேரத்தை அந்த 6 மணிக்கு பிறகு வர ராகங்களையும் கேட்போம் என்று கூறிக்கொண்டு மிக்க நன்றி. அருமையான நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி மாஸ்டர். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான பாடல்கள் இன்று காலை UK நேரம் 11 மணிக்கு நடைபெற்றது. இப்பொழுதும் அதே போல நடைபெறுகிறது. பின்னேரம் 8 மணிக்கு UK நேரம் நடக்குது. அதுக்கு அருமையாக இருந்தது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போலே இருந்தது எனக்கு. நின்றது எனக்கு டக்குனு அரை மணி நேரத்துக்கு மேலே போத்தா மற்றவர்களுக்கு கேட்கறதுக்கு பொறுமையும் இருக்காது, நேரமும் போடுமன்றபடியா நீங்க நிறுத்தினீங்கள். அருமையாக இருந்தது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். இதுல முதலாவது, பல காலத்துக்கு பிறகு ஜெயா நடேசன் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு அருமையான ஒரு ஒலிபரப்பாளர்.
அருமையான இன்டர்வியூ பண்ணக்கூடியவர், பல விதங்களில் உதவி செய்யக்கூடியவர். நீங்கள் ஒழுங்கா வர வேணும். சிவாமோகன் அவர் அனுமதித்தீங்கள் என்றால் அவர் வந்து தன்னுடைய கருத்தையும் சொல்லி அவர் இன்று காலமே வேலை செய்தபடியா வர முடியாம போய் ஒரு இயேசுவை பற்றி ஒரு பாடல் பாடுவதற்காக வந்திருந்தார். வர வேண்டி இருந்தது, வர முடியவில்லை. அவருக்கு நேரம் கிடைச்சா, உங்களுக்கு நேரம் இருந்தா அவரை சொல்லலாம். இப்பொழுது நான் இவன் சக்திதாசன் கூட எனக்கு ஒரு பாடல் காலமே அனுப்பியிருந்தேன். நான் அதை போட மறந்து போயிட்டேன். அதை இப்பொழுது நான் போடுவதற்கு உங்களுடைய அனுமதியுடன் நான் அந்த பாட்டை போடுகிறேன். அருமையான பாட்டு. அமைதிக்காக ஒரு பாட்டு எழுதி அனுப்பியிருந்தார். சொன்ன உடனே எழுதி அனுப்பினது மிகவும் அருமையாக இருந்தது. இப்பொழுது நான் அந்த பாடலை போடுகின்றேன். அதன் பிறகு நீங்க மற்றவர்களை அனுமதிக்கலாம். அதோடு மறக்காமல் நடேசனையும் கேளுங்க பாடச் சொல்லி. அமைதி வந்தாலே பூமி சிரிக்குமே, அன்பு பேசினால் துன்பம் விலகுமே, கைகளை கூப்பினால் வானம் கூட குனியுமே, மனிதன் மனிதனாய் வாழும் நாள் வருமே. அகிலத்தில் அமைதி ஆண்டவன் நயதி, அமைதியை தேடிய அவசர பயணம். அன்பை போற்றுவோம், ஒன்றாய் சேருவோம், அறிவேனும் ஒளியை ஏந்தி நடப்போம். மழையில் நனையலாம், கண்ணீர் பொழியலாம், யுத்தம் தேவையா? அறிவு வேண்டாமே. மொழிகள் வேறானாலும் மனங்கள் ஒன்றாகுமே, மனசு திறந்தாலே உலகம் ஒளியாயுமே. அகிலத்தில் அமைதி ஆண்டவன் நயதி, அமைதியை தேடிய அவசர பயணம். அன்பை போற்றுவோம், ஒன்றாய் சேருவோம், அறிவேனும் ஒளியை ஏந்தி நடப்போம். மழையில் நனையலாம், கண்ணீர் பொழியலாம், யுத்தம் தேவையா? அழிவு வேண்டாமே. மொழிகள் வேறானாலும் மனங்கள் ஒன்றாகுமே, மனசு திறந்தாலே உலகம் ஒளியாயுமே. அகிலத்தில் அமைதி ஆண்டவன் நயதி, அமைதியை தேடிய அவசர பயணம். அன்பை போற்றுவோம், ஒன்றாய் சேருவோம், அறிவேனும் ஒளியை ஏந்தி நடப்போம். சிறு பிள்ளை சிரிப்பு, அதை காப்பதன் கடமை. சிறகு முளைக்கும் கனவுகள் சிதையாமல் வளரவே, எல்லா மனமும் சொல்லுமே அன்பே இறைவன். அந்த உண்மை புரிந்தாலே சண்டையே வர வேண்டும். அகிலத்தில் அமைதி ஆண்டவன் நயதி, அமைதியை தேடிய அவசர பயணம். அன்பை போற்றுவோம், ஒன்றாய் சேருவோம், அறிவேனும் ஒளியை ஏந்தி நடப்போம். பிறந்தவர் அனைவரும் வாழ்வதவர் உரிமை, பறிப்பது எவ்வகை புலராதோ உண்மைகள். இரவும் பகலும் அனைவருக்கும் சொந்தமே, இல்லாமை என்பதை யார் இங்கு விதைத்தது? அகிலத்தில் அமைதி ஆண்டவன் நயதி, அமைதியை தேடிய அவசர பயணம். அன்பை போற்றுவோம், ஒன்றாய் சேருவோம், அறிவேனும் ஒளியை ஏந்தி நடப்போம். அமைதி வந்தாலே பூமி சிரிக்குமே, அன்பு பேசாதே யாரும் விலகுமே, கைகளை கூப்பினால் வானம் கூட குனியுமே, மனிதன் மனிதனாய் வாழும் நாள் வருமே.
நன்றி. அருமையான பாட்டு நீங்க கேட்டிருந்தீங்க. இப்போ சில அறிவித்தல பிறகு மற்றவர்களை நீங்க பேச விடலாம். அதாவது வழக்கம் போல நாளைக்கு 8:45 AM எங்களுக்கு 8:45 மணிக்கு லண்டன் டைம் தியான நிகழ்வு நடைபெறும் உலக அமைதிக்காக. பின்பு 9 மணிக்கு அருமையான ஒரு யோகா நிகழ்ச்சி பூனம் ஷர்மாவுடைய காலமே நடைபெறும். அது 9 மணிக்கு. இப்போ இந்த 10 மணிக்கு திருமுறை இசைத்தேர் என்ற தலைப்பில் அருமையான பாடகர் SP பத்மநாதன் அவர்கள் வருகிறார்கள் பாடுவதற்கு. அது 10 o'clock UK டைம், 2:30 PM இந்திய நேரம், 7 PM சிட்னி டைம். முடியுமென்ற கலந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த 11 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியுடைய அருமையான பேச்சு இருக்கு, வியப்பூட்டும் முன்னோர் கட்டுமானம் என்ற தலைப்பில் பேசுவது. அவ்வளவுதான் நிகழ்ச்சி. மற்றவர்களை நீங்க பேச விடுங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து நாங்கள் கண்கோணேசன் ஐயா. நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு 16 நிமிடங்கள் சென்று விட்டது. தயவு செய்து உங்களுடைய அருமையான கருத்துக்களை சுருக்கமாக தாருங்கள். நான் ஜெயா அம்மாவை பாட விட வேணும். ஆகவே அதுக்குரிய நேரத்தையும் எடுக்க வேணும். நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் நேரத்தின் அருமை கருதி மிகவும் சுருக்கமாக உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். அம்மா ஐயாவும் இன்று ராகங்களை எடுத்து நமக்கு குறிப்பாக கல்யாணி மத்தியமாவது இரண்டும் மிகவும் உச்சத்தை தொட்டன. ராகங்கள் என்பது இந்திய இசையிலே மிகவும் முக்கியமான பகுதி. ஒவ்வொரு ராகமும் ஒரு தனித்துவமான உணர்வை அல்லது இதத்தை உடன் நமக்கு தரக்கூடியவை. இந்த ராகங்கள் மனதுக்கு இதமளிக்கும் வகையில் அமைந்தது. அம்மா ஐயாவும் நல்ல சிறப்பான முறையில், நான் எல்லா பாடலையும் எடுத்து கூற இருந்தேன்னா நான் நேரம் கருதி அவற்றை சொல்ல விரும்பவில்லை. மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. அடுத்ததான் நான் ஜெயம்மா விடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அருமையாக கலைவாணி அம்மா அவர்களும் பாலா திருநாக்கரசு அவர்களும் அருமையாக எங்களுக்கு தந்தார்கள். மீளா அடிமை உமக்கே ஆளாய் என்று அநேகமாக மதியம்தான் அந்த தேவாரம் படிப்பார்கள். அதை இன்றுதான் அறிந்து கொண்டேன். அம்மா கேட்கிறேன், அந்த திருப்பள்ளி எழுச்சி இந்த ராகத்தின் பேரை சொல்ல முடியுமா? திருப்பள்ளி எழுச்சி பவுளியிலையும் பாடுவார்கள். பவுளி என்று சொல்லப்படுகிறது. பூவாளத்திலையும் பாடுவார்கள். பூவாளம் அதிகாலையில் பாடுற ராகம் என்னுடைய பூவாளத்தில் பாடுவார்கள். ஆனால் பவுளி என்ற ராகமும் கிட்டத்தட்ட பூவாளத்துக்கும் பவுளிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அந்த பவுளி என்ற ராகத்திலையும் பாடுவார்கள், பூவாளத்திலையும் பாடுவார்கள். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. மற்றவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஜெயம்மா நீங்க வாங்கோ. ஜெயா நடேசனம்மா இருக்கிறீங்களா? வணக்கம். 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 மெடிடேஷன்களை தொடர்ந்து சிறப்பித்து நடாத்தி கொண்டிருக்கும் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் அருந்ததி அம்மா அவர்களுக்கு எனது மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வை ஆரம்ப வைத்த அம்மாவுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரி சிவா மோகனுக்கும், இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்றி சிறப்பித்துக் கொள்ளும் சங்கீத ஆசிரியர் கலைவாணி யுகானந்த ராஜா என்ற பாட்டு மிக மிக சிறப்பு. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் மற்றும் பாலா ஆசிரியருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஜேசுக்கு ஒரு பாட்டோடு தருகிறேன். என் கூடவே இரும் ஓ ஜேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ ஜேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனமானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ ஜேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது.
கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, என் தகப்பனும் நீரே, என் தாயுமானீரே, நீரில்லாமல் எல்லாமே நீதானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது, எம் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா, அருமையான நன்றி. பாடல். நீங்கள் இந்த அவர் அவர் சொல்லுங்க. நான் ஒரு நிமிடம் எடுக்கலாமா? கதைங்க. அவர் அவர் தானே எழுதின பாடல்களைத்தான் அவர் பாடுவர். இது அவர் எழுதிய பாடல் என்று தான் நினைக்கிறேன். நான் அவருடைய பாடல் வரிகளை நான் இசையமைத்து பாடிய பாடல்கள் ஒரு 50க்கு மேல பாடியிருக்கிறேன். இது அவருடைய சிடி. நான் பாடிய பாடல்கள், அவர் எழுதிய பாடல்களுக்கு நான் இசையமைத்து பாடினேன். மிக்க ஒரு நன்றி. ஒரு தொகுப்பாளர் அன்றி ஒரு கவிதை கவிதாயினி என்ற ஒரு சிறப்பு பெயரோடையும் ஜெயம்மா இருக்கிறீங்க. எனக்கு தெரியும், நீங்க கவிதை எழுதுவீங்க. உங்களுடைய பாடலைத்தான் நீங்கள் பாடி இருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் நீங்க அங்கே இருந்து வந்து எங்களுக்காக இன்றைக்கு வந்து இந்த தளத்துல நீங்கள் சிறப்பித்ததுக்கு அந்த தளத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் அம்மா. தொடர்ச்சியாக வாங்கோ, தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய கருத்துக்களை தாங்கோ. நன்றி அம்மா. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜினி அம்மா. அட்மிட் பண்ணுங்கம்மா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஒரு கான மழையில் நனைந்து பூரித்து போய் இருக்கின்றோம். ஜெர்மனியில் இருந்து கர்நாடக சங்கீத இசை வித்தகரான கலைவாணி யுகானந்தராஜா அவர்களும், சிட்னி ஆஸ்திரேலியாவில் மூத்த பிரசக சங்கங்களின் ஆஸ்தான வித்தகரான திரு திருநாவுக்கரசு அவர்களும் இணைந்து ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை, கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக வழங்கினார்கள். பல்வேறு ராகங்களை பற்றிய உண்மைகளை, அதாவது முக்கியத்துவங்களை எங்களுக்கு கூறினார்கள். மிகவும் அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது. மதியம், மாலை, அஸ்தமன நேரம், இரவு போன்ற நேரங்களில் பாடக்கூடிய அருமையான ராகங்களில் பாடல்களை எடுத்து எம்மை மகிழ்வித்தமைக்கு அவர்கள் இருவருக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சரோஜா. நன்றி அம்மா உங்களுக்கும். அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நல்லொரு இசையை தந்த உங்களுடைய கலைவாணி அம்மாவும் திருநாவுக்கரசும் நல்லொரு ப்ரோக்ராமை தந்தார்கள். மிகவும் நல்லா இருந்தது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. இன்றைக்கு மத்தியானமும் இரவும் பகலும் பின்னேரமும் உள்ள பாட்டுகளை தான் பாடினார்கள். இன்னும் மிச்சம் அடுத்த முறை வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்படியே அடுத்தவர்களையும் கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி பவானி மாஸ்டர். நன்றி பவானி அம்மா. அடுத்து பாபு சண்முகநாதன் ஐயா. நன்றி சிவாமோகன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நேரம் 9:24. சுருக்கமாகத்தான் நான் கூற வேண்டும். இன்றைக்கு கலைவாணி அம்மா தொகுத்து சொல்லிக் கொண்டிருக்க
அவமும் பாடலை படித்து பாலா மாஸ்டரும் பாடலை படித்த ஒரே ராகத்துல மிகவும் சிறப்பாக இருந்தது. இது 2வது பகுதி நடக்கிறபடியால் அதுல இந்த எனக்கு குறிப்பாக பிடித்தது அந்த 2 மணி 4 மணி வரை நீங்கள் கூறியது சாந்தி ராகத்துல நீங்கள் படித்தது திருப்புகளும் அந்த கீர்த்தனையும் அந்த காலையும் நீ என்ற பாடல் எல்லாரையும் தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது மிகவும் அழகா இருந்தது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சொன்னால் ஒருவரிடம் ஒரு வைத்தியரிடம் போகும்பொழுது நாங்கள் அவரே என்னதை எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த டேப்லெட்டை இந்நேரம் எடு, காலையில் எடு, மாலையில் எடு, இரவில் என்று சொல்ற மாதிரி அப்படி இருந்து ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் இதை செய்ய வேண்டும் மிகவும் பிரியோசனமா இருந்தது. நிறைய கூற வேண்டும் போல இருந்தது. பாலா மாஸ்டர் வளமை போல கண்களை மூடிக்கொண்டு உங்கள் பாடல்களை கேட்டேன். 3 பாடல்களும் சிறப்பாக இருந்தது. அதிலும் குறிப்பாக காலையும் நீயே மாலையும் நீ என்பது காற்றில் வரும் கீத ஜனனி 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 என்றதும் அதுல இன்னொரு கேள்வி அம்மா குசுருக்காக கேட்கின்றேன். காற்றில் வரும் கீதமே என்பது என்ற ராகம் கல்யாணியிலும் அதே மாதிரித்தான் இந்த காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல் என்ன ராகம் அம்மா? அது கல்யாணி இல்ல. சரி அதுதான் நான் எனக்கு அது 2ம் 1 மாதிரி தான் தெரிஞ்சது. உங்கள்ட்ட கேட்டினார். மற்றது வந்து இந்த காற்றினில் வரும் கீதமே என்றது ஒரிஜினல் கம்போசர் இளையராஜா, அப்படித்தானே? அப்படி இளையராஜா கம்போசர். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எனக்கு இதை நான் ஜோதிச்சேன். நான் சின்னல இருக்கைக்குள்ள இந்த காற்றினில் வரும் காற்றினிலே வரும் கேட்டு கேட்டு பழகின்ற பாடல். இப்ப இந்த பாட்டும் அப்படியே இருக்கும் பார்த்தா இல்லை, அது லேட்டஸ்டா வந்த பாடல் தான். இந்த எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் உறுதிப்படுத்தியதுக்கு நன்றி அம்மா. வணக்கம். நன்றி. அருமையான நிகழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து சுவேந்திரா தர்மகுமார் அம்மா நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் திருநாவுக்கரசு ஐயாவும் பாடிக்கொண்டு இருக்கும்போது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்க அப்படியே இன்னும் கணக்க கேட்டுக்கொண்டு மெடிடேஷன்லயே இருந்துடலாம் போல இருந்தது. மிக்க நன்றி. நீங்கள் வந்து இந்த ராகங்களையும் அது எந்தெந்த நேரத்துல பாட வேண்டும் என்றதையும் கூர்ணமைக்கு மிக்க நன்றி. என்ற நாங்கள் பாட்டுக்களை கேட்டிருக்கிறோம், ஆனா அந்த ராகங்களை பற்றி வடிவா தெரியாது. நான் சிறுவயதாக இருக்கும்போது எனது தாயார் இந்த ஒரு மாஸ்டரை கூப்பிட்டு எங்களுக்கு சங்கீதம் படிப்பிக்க தொடங்கினார். ஆனா அவர் கண்ணை மூடிட்டு மூக்கு பொடி போட்டுட்டு கண்ணை மூடினாரண்டா பாடு தொடங்கினாரண்டா நாங்கள் அதுக்கு ஆக்ட் பண்ற ஒழிய பாடு இல்லை. அது இப்பதான் யோசிக்கிறோம். அந்த நேரம் விட்ட பிள்ளைகள் எல்லாம் இப்பதான் விளங்குகிறது. மிக்க நன்றி. நீங்கள் வந்து இவற்றை எல்லாம் சொல்லித்தாரதுக்கு மிக்க நன்றி. நான் இப்ப சாட் பாக்ஸ் வாசிக்கலாமோ? இருந்தா வாசிங்க. செல்வி போட்டிருக்கிறா, சூப்பர் ப்ரோக்ராம் அண்ட் வெரி வெரி நைஸ் as well and I lots of love. விஜிதாம்பிகை அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி, நல்வாழ்த்துக்கள். சிவா லண்டன், எக்ஸலன்ட் ப்ரோக்ராம், தேங்க்யூ ஸோ மச். ராதே மாஸ்டர், thank you Kalevani Master and Bala Master for the excellent performance. I am not familiar with the ragams, but I enjoyed the songs and learned a lot about the ragas today. Looking forward for the next program. Well done and greatly appreciated. மீனாம்பிகை செல்வராஜா, மிக்க நன்றி. அருமையான நிகழ்ச்சி. இருவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி நன்றி சுயேந்திரா அம்மா உங்களுக்கும். அடுத்து பரிமளா நாயந்திரன் அம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்க வேண்டும் வீடியோ வர முடியாததுக்கு. கலைவாணி டீச்சருக்கும் திருநாவுக்கரசு மாஸ்டருக்கும் எப்படி தேங்க்யூ சொல்றேன்னு தெரியல. அவ்வளவு அழகான கானங்களை எங்களுக்கு வழங்கி பக்தியையும் பரவசத்தையும் வழங்கியிருந்தீர்கள். அந்த ஜனனி ஜனனி என்ற பாட்டு உண்மையை இளையராஜா பாடியது போன்றே இருந்தது. அவ்வளவு அழகான பாடல்களை தந்திருந்தீர்கள். நீங்கள் திரும்பவும் வந்து பாட வேணும். உங்கள் இருவர்களுக்கும், அதாவது உங்களோட பேருக்கேற்ற மாதிரியே உங்களோட குரல்களும் பாடல்களும் அமைந்திருந்தன. திரும்பவும் நீங்கள் வந்து பாட வேணும். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி முடிக்கின்றேன். நன்றி நன்றி அம்மா. அடுத்து வசந்த மாதவன் அம்மா வாங்க. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அருமையான நிகழ்ச்சி இன்று. உண்மையில இது பெரிய கான்சர்ட் மாதிரி இருந்தது. நல்ல அழகாக
ஒவ்வொரு ராகங்களையும் சொல்லி சொல்லி பாடினீங்க. கேட்க கேட்க இனிமையாகவும் ஆசையாகவும் இருந்தது. மிக்க நன்றி. அருமையான நிகழ்ச்சி. இத்துடன் முடிக்கிறேன். நீங்க மீண்டும் வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நன்றி அம்மா. அடுத்து வசந்தராஜ் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி, வணக்கம். அதிகாலையில் எங்களுக்கு சிட்னி அதிகாலையில் இருந்து இப்படிப்பட்ட இசைகளை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியத்தை இந்த இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். அதிலே கலைவாணி அம்மா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து சிறப்பாக தனது செய்தியையும் இங்கே சிட்னியின் தலைநகர் கன்பரால இருந்து திருநாவுக்கரசு அவர்களும் எங்களுக்கு சிறப்பாக நல்ல இசைகளை நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு புது முகம் ஜெயா நடேசன் அவர்கள் உண்மையிலேயே பாடின பாட்டு உண்மையிலே எனக்கு பல சிந்தனைகளை கொடுத்தது. இந்த உலகத்திலே மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தெய்வம், மக்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவது எங்களுடைய, அதாவது பலர் சொல்லுவார்கள். அந்த வகையிலே அவரை என்னோட இருங்கொண்டு கேட்டு அந்த பாடலை நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புது முகமாக ஸ்ரீகந்தராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு ஜெர்மனியில இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் எங்களுடைய மக்கள் இசையை பாடிக்கொண்டே இன்டர்நேஷனல் ரீதியிலே இன்றைக்கு இசையாக தமிழ் இசை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கின்ற பொழுது மிகவும் நன்றாக இருந்தது, மிகவும் அற்புதமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக ஜெயா நடேசன் அவர்கள் ஜீசஸை பற்றி சொன்ன பொழுது எனக்கு பல எண்ணங்கள் வந்தது. அவர் கண்ணை மூடுகின்ற பொழுது ஜெருசலத்தை பார்த்து அழுத, எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் சந்ததிக்காக அழுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் ஜெருசலேமை பற்றி சொல்லி போட்டு தான் அவர் தனது வாழ்க்கை நிறுதியிலே சொல்லுகின்றார். தனது வாழ்க்கை நிறுதியிலே இன்றைக்கும் அந்த நாட்டிலே இன்னும் அமைதியும் இல்லை, சமாதானமும் இல்லை. அவர் உலகத்தின் நாயகன், அதுல எந்த டவுட்டும் இல்லை. உலகத்துக்காக மக்களுக்காக அடிக்கப்பட்டவர் ஒரு தேவாட்டுக்குட்டி. அதே நேரத்தில் எங்களுடைய தமிழினத்துக்காக அடிக்கப்பட்ட 40,000 இளைஞர்களும் இருக்கின்றார்கள். எங்களுக்கும் இன்னும் சமாதானம் இல்லை. ஆன மட்டிலே நாங்கள் இன்றைக்கு இந்த உலக மயத்திலே எப்பொழுது சேர்ந்திருக்கின்ற பொழுது இந்த அங்கே ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் செய்கின்ற இந்த சேவையின் மூலமாக, நல்ல தியானங்களை செய்வதன் மூலமாக நாங்கள் அந்த சமாதானத்தை அடைய முடியும், அடைவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 வசந்தராஜ் ஐயா. அடுத்தது நிர்மலா அம்மா. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். கலைவாணி அம்மாவும் திருநாவுக்கரசு மாஸ்டரும் சேர்ந்து நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தினீங்க. எல்லாம் நல்ல நல்ல பாட்டுகள், எல்லாம் 2 பேரும் படித்ததே நல்ல பாட்டுகள். கலைவாணி அம்மா படித்தது சிலது எல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் திருநாவுக்கரசு மாஸ்டர் படித்த பாட்டு எல்லாம் நல்ல ஞாபகம். அருமையான ப்ரோக்ராம். அடுத்த முறையும் படியுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி 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 நன்றி. சிவச்சந்திரிகா கை போட்ட மாதிரி கிடக்க இருக்கா, விடுங்க. சிவச்சந்திரிகா போட்டு நிற்கிறாவா? சிவச்சந்திரிகா ரெண்டா வாங்கோ, ஏண்டா விடுங்க. நிக்கிறோம். வேறு யாரும் பேசாதாக்கள் பேசட்டும், இல்லாட்டி விடலாம். எங்களுடைய நேரம் சரி 33 ஆயிட்டு. 3 நிமிஷம் நாங்க எடுத்துட்டா பரவாயில்ல, நீங்க நிறைவு செய்யலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நான் ஒரு புக்கை அவள் கழிச்ச பிறகு நான் கதைக்கிறேன். ஆரம்மா நீங்க கதைங்கோ. அனைவருக்கும் நன்றி சொன்னேன். நீங்க கதைங்க. ராஜேஷ் மாஸ்டர் கழிச்ச பிறகு நான் அறிவித்தலோட முடிக்கலாம். ராஜேஷ் மாஸ்டர் கை போட்டவர் கதைக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ அர்ததி மாஸ்டர், தேங்க்யூ சிவா மோகன் மாஸ்டர். அருமையில் அருமையான ப்ரோக்ராம் இன்றைக்கு இரவு. அது மாத்திரமில்ல, காலமே மியூசிக், இரவும் மியூசிக். இந்த தரம் மியூசிக்கல் தரமா வரப்போகுது போல இருக்குது எனக்கு பார்க்குற மாதிரிக்கு. எங்களுக்கு அது கட்டாம தேவை. நல்லாக ரசித்தேன் நான் உண்மையாக. திருநாவுக்கரசு மாஸ்டர் இந்த பாடல். நீங்கள் சங்கீதம் படிச்சீங்களா திருநாவுக்கரசு மாஸ்டர்? இளம் வயதிலே படித்தேன் தான். பின்பு வேலை காரணமாக தொடர முடியவில்லை. பரவாயில்லை. நான் என்னுடைய ஊக்கத்தாலேயே நான் என்னுடைய பாட்டுகளை நான் திறமைப்படுத்தி கொண்டு வருகின்றேன். நன்றி. இன்போன் உங்களுக்கு, மியூசிக் இஸ் இன்போன் உங்களுக்கு. நல்லா பாடுனீங்கள். கலைவாணி அம்மாவும் அதுக்கேற்ற அவருக்கு மியூசிக்கல் டேலண்ட்ஸ், அவருக்கு ராகங்கள் எல்லாமே தெரியும். அவ பற்றி கலைக்க தேவையில்லை. ஆனா நல்ல ப்ரோக்ராம். இன்றைக்கு காலமே அப்படி, இப்பவும் அப்படி. நல்லாக ரசித்தேன். சந்தோஷம். தேங்க்யூ. மிக்க நன்றி ராஜேஷ் மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி நன்றி ராஜேஷ் அம்மா. நீங்க பேசுங்க. மறந்தேன்.
அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா நாளைக்கு வந்து அசோசியேஷன் போர்ட்டல் ஆக்டிவேஷன் மெடிடேஷன் என்று சொல்லி வேர்ல்டு வைடாக செய்யணும். அப்போ இதில் வந்து பிஎம்சி ஆக்கள் எல்லா வேர்ல்டு வைடில் எல்லா தனியாக பிஎம்சி தனியாக மெடிடேஷன் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட் செய்யணும். அது என்னென்னா இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதா. இப்போ அதுக்காக ஒரு 21st ஆஃப் ஆகஸ்ட்னு ஒரு டேட் தந்திருக்கணும். அதுக்கிடையில் இந்த 3 நாளும் அந்த நேரம் அது என்ன சொல்லினோம்னா, நீங்கள் அந்த நான் அனுப்பியிருக்கிறேன் எல்லோருக்கும் அந்த இருக்கிற குரூப்பில் போட்டிருக்கிறேன். அது என்னத்துக்காக செய்ய வேணுமென்று ஸ்வர்ணா புத்தா மேடம் சொல்கிறா. அதே ஒருக்கா கேளுங்கோ. கேட்டுட்டு இந்த மெடிடேஷன் வந்து ஒரு 20 நிமிஷம் செய்தாலே அந்த நேரம் செய்கிற அவ்வளோதும் ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குமா. அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் அதில் சிலத்தில் பஞ்சாட்சர மாஸ்டருக்கு தெரியும். என்ன இது வந்து சயின்டிஃபிக்காகவும் என்ன இந்த அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சொல்லி கொண்டிருக்கணும். இந்த ஆகஸ்ட் மந்த் ஒரு பெரிய ஒரு மாதம் கணக்க வித்தியாசங்கள் எல்லாம் அந்த 21st ஆஃப் ஆகஸ்டுக்கு பிறகு கணக்க வித்தியாசங்கள் வரப்போகுது. இந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு தியானம் செய்யும் போது கன பேருக்கு இப்போ தெரியாட்டிலும் இப்போ இந்த போக போக உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசமான நன்மைகள் இருக்கும். புது புது ஆக்கள் எல்லாம் தியானத்தில் ஈடுபட தொடங்குவார்கள். அப்படியெல்லாம் கணக்க விஷயங்கள் நடக்க போகுது. ஆனபடியாக அந்த நேரத்தை எங்களோட UK டைம் 6 மணி காலம்புரை நடக்கும். அந்த நான் ஜூம் டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த ஜூம் இல்லை, வேறு ஜூம் ஐடி 280283999 பாஸ்வேர்ட் 11 குரூப்பில் போட்டிருக்கிறேன். நீங்கள் 6 o'clock மார்னிங் என்ன கனவே ஜாயின் பண்ணிடணும். ஆல் ஓவர் த கண்ட்ரியிலேருந்தும் தேவினா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதாக்கள் யூடியூப்லேயே போய் பார்க்கலாம். யூடியூப் லிங்க்கையும் நான் இப்போ போட்டு விடுவேன். நான் அந்த லிங்க் வந்து நான் சரியாக சொல்லலவே சேந்திரன் நாளைக்கு விடிய வரக்கூடும். வந்ததுன்னா நான் உங்களுக்கு குரூப்பில் போடுவேன். குரூப்பை வாட்ச் பண்ணுங்க. எல்லாத்தையும் நீங்கள் வெளில ஒரு 10 மினிட்ஸுக்கு முதல் 6 AM முதல் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல டைமாக இருக்கும். நீங்கள் வெளில ஜாயின் பண்ணி எல்லோரும் சேர்ந்து செய்யல அந்த என்ன சொல்லினோம்னா என்ன அசீந்தர சக்தி பெறுவதற்கு, அதாவது பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். நுழைவாசல் மற்றது ஒளி உடல் என்ன ஒளி உடலாக மாறுகிறது. அந்த நேரத்தில் இந்த தியானம் எல்லாரும் கூட்டாக செய்யும் போது கணக்க வித்தியா நீங்கள் அந்த வீடியோவை கேட்டீங்களா தான் உங்களுக்கு விளங்கும். எனக்கும் வடிவா தெரியாது. எனக்கு அந்த மெசேஜில் பார்த்தபடியா நான் சொல்றேன். நீங்க பேச விடுங்க, அவர் சொல்லுவார் என்ன ரீசன் கொடுக்குறாரு பாப்போம். வரைக்கும் கேட்போம். ஆனபடியா தயவு செய்து நீங்கள் எல்லோரும் தியானம் செய்யாத ஆக்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. அந்த டைம் செய்தா எல்லோரும் உலகத்துக்கு நன்மை கிடைக்கும். நாங்கள் செய்கிறோம் எல்லாருக்கும் என்ன உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்க எல்லாரும் செய்வினோம். அந்த நேரம் பஞ்சாட்சர மாசத்தை பற்றி என்ன தெரியுமோ சாத்திர ரீதியா? என்னென்றால் இந்த ஆகஸ்ட் வந்து வியாழன் கற்கடகத்துக்கு வர்றார். கற்கடகத்திலே அவர் உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த சண்டை கிரகமாகிய செவ்வாயை பார்க்கிறார். அப்ப செவ்வாய் சாந்தமாகிறார். ஆனபடியால இந்த மாதம் நல்ல மாதம் என்று, இந்த சமாதானத்துக்குரிய மாதம் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்படிதான் இருக்கிறது கிரகத்தின் மாற்றம். நன்றி. ஓகே. அந்த என்ன ஸ்வர்ணா புத்தா வடிவா சொல்றா. அதுபடியா நீங்க அந்த வீடியோ இருக்க எல்லாரும் பாருங்க. நான் அனுப்பியிருக்கிறேன் எங்களோட குரூப்ல. அதை பார்த்து நீங்கள் அதை என்னன்னு நீங்க ஊகிச்சு நாளைக்கு விடிய 7 மணி எழும்பி ஒருக்க மெடிடேஷன் பெட்ல இருந்தாலும் செய்யுங்க எல்லாரும். நன்றி. சர்வ மாஸ்டர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா. அன்மியூட் பண்ணுங்க. மன்னிக்க வேணும். என்னன்னா நீங்கள் அருந்ததி மாசம் நீங்க சொன்னீங்க லண்டன் நேரம் 6 மணிக்கு. எங்கட நேரம் 6. அது என்னண்டா இந்தியா நேரம் தான் போட்டவே நான் தான் கால்குலேட் பண்ணினேன். இந்தியா நேரம் 10:30 மார்னிங். அவேண்ட டைம் 10:30 AM எங்களுக்கு அது 6 AM வருது. யூரோப்புக்கு 7 AM. உங்களுக்கு லண்டன்ல 6 AM எங்களுக்கு 3 PM இருக்கும். 3 PM வரும். 3 PM சிட்னி மெல்பர்ன் டைம். சிட்னி டைம். சரி, ஓகே. அது செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு செவ்வாயோ? எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை.